கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமைய கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. இந்த நாளில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வதற்கு முன்பாக இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்ததான ஒரு பெரிய உறுதிமொழி என்னவென்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது என்னென்ன நடக்கும் என்று அவர் அழகாக சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 1 அதிகாரம் 8வது வசனத்தில் வசனம் எப்படியாக சொல்லுகிறது, படிக்க கேட்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஒரு பெரிய மற்ற எந்த ஒரு பயங்கர பெரிய காரியங்களை அவர்களுக்கு சொல்லவில்லை. அவர் சொன்னதான காரியம் என்னவென்று சொன்னால், இந்த நீங்கள் புறப்பட்டு சென்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்களாகவே எதையாவது செய்தால் அது எந்த விதத்திலும் உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. நான் வாக்குத்தத்தம் பண்ணினேன் அல்லவா, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வருவார் என்று சொன்னேன் அல்லவா. அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் முதலாவது பலன் அடைவீர்கள். பலன் என்று சொன்னால் ஸ்ட்ரென்த் என்று நம்ம தமிழை அர்த்தம் எடுத்துக்கொள்ள கிடையாது. மூல பாஷையிலே பார்த்தீங்கன்னாக்கா பவர் என்று சொல்லப்படுகிறது. இதற்காக உபயோகப்படுத்தப்பட்ட வார்த்தை என்னவென்று சொன்னால் டுனாமிஸ். டுனாமிஸ் என்று சொன்னால் ஒரு டைனமைட் என்ற அர்த்தம். அது இந்த டைனமைட் எல்லாமே டுனாமிஸ் என்கிறதான வார்த்தையில் தானே எக்ஸ்ப்ளோசிவ் என்று நம்ம அர்த்தம் கொள்ளலாம். அப்படிப்பட்டதான ஒரு பவர், வல்லமை, ஒரு பலன் அல்ல. நீங்கள் பலன் அடைய மாட்டீர்கள், நீங்கள் அதற்கு பதிலாக வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்கு God will give the all power and strength, everything that is power என்று சொன்னால் அந்த டைனமிக் பவர், ஒரு வெடிப்பொருளை போல காணப்படக்கூடியதான அந்த அர்த்தம் கொள்ளத்தக்கதான ஒரு காரியம். அவர்கள் மேல் வீட்டு அறையிலே இருந்தபொழுது நடந்ததான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவர்கள் காத்திருக்கின்ற வேளையில் மேல் வீட்டறையில் பரிசுத்தாவியானவர் அவர்களை நிரப்பினார் என்று பார்க்கிறோம். அவர்கள் நிரப்பப்பட்டவுடனே அவர்களுக்கு கிடைத்தது பரிசுத்தாவியானுடைய வல்லமை. அந்த வல்லமையை அந்த நாளிலே மேல் வீட்டறையில் அந்த 120 பேரும் பெற்றுக்கொண்டார்கள். அதன் பின்புதான் நடந்ததான காரியங்கள், வித்தியாசமான காரியங்கள் நடந்த சரித்திரம் உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர்கள் செய்ய முடியாத காரியங்கள் எல்லாம் செய்தார்கள். பலவீனமாக இருந்த பொழுது எதையெல்லாம் செய்ய முடியாமல் இருந்தார்களோ, பயந்து நடுங்கிக் கொண்டு ஒளிந்து கொண்டிருந்தார்களோ, அவர்களெல்லாம் செய்ததான காரியம் என்னவென்று சொன்னால், அவர்கள் பலனடைந்தார்கள். அந்த பரிசுத்தாவியானுடைய வல்லமை அவர்களோடு கூட இருக்கும் பொழுது அவர்கள் அரிதற்கரிய காரியங்களை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர்களால் நேச்சுரலாக, இயற்கையாக செய்ய முடியாத காரியத்தை அவர்கள் செய்தார்கள். அதுதான் சீஷர்களுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். பின்பு அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். அவர்களால் முடியாத காரியங்களை அவர்கள் செய்து இயேசுவினுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். அநேகரை பிசாசின் கட்டிலிருந்து விடுதலையாக்கினார். அநேகரை சுகமாக்கினார்கள். இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. அந்த வல்லமையை நீங்களும் நானும் தரிப்பித்துக் கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அந்த வல்லமை உங்களுக்குள் இருந்து கிரியை செய்து பெரிய அதிதற்கரியதான காரியங்களை அது செய்யும். ஆகவே நீங்கள் இந்த நாளிலே இதுவரை அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள்னு சொன்னாங்க. நீங்கள் தயவு செய்து பெற்றுக்கொள்ளுங்க, காத்திருங்க. வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னார். தாகமுள்ள எவனுக்கும் அவர் பரிசுத்த ஆவியை அளவில்லாமல் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே அவரிடத்தில் கேட்போம், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம், பலனடைவோம், ஆண்டவருக்கென்று வல்லமையான ஊழியத்தை செய்வோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் கூட ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவரே, திருத்துவத்தினுடைய 3வது நபராகிய பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்குள்ளாக பெற்றுக்கொண்டு நாங்கள் உமக்கென்று வல்லமையுள்ள சாட்சிகளாக வாழ நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு வல்லமை நிறைந்த ஒரு நாளாக அமையும்.